திருப்பெரும் துறையுரை சிவனே யாரொடு நோகேன் ஆக்கு எடுத்து உரைப்பேன் ஆண்டனி அருள் இல்லையானால் மார்கடல் உலகினில் வாழ்கிறேன் கண்டாய் வருக வருக என்று அருள் புரியாயே. உங்கள் அணிமணி மாடமிடைந்த வீதி சென்று அணைந்து தெய்வமறை கற்பின் மாதர் தங்கள் குலாம் முந்தெழுந்து நின்று தமிழ் வேதம் பாடினார் தாளம் பெற்றார். மண்ணு கதில்லை வளர்க நம் பக்தர்கள் வஞ்சகர் போய் அகல பொன்னின் செய் மண்டபத்துள்ளே புகுந்து புவனியெல்லாம் விளங்க அன்னநடை மடவாள் உமைகோன் அடியோமுக்கருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க நெறிதந்த பித்தற்கு பல்லாண்டு கூறுதுமே. உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கு அறியவன் நிலவுலாவிய நிர்மலிவணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். சந்ததம் வந்த தொடராலே சஞ்சலம் துந்தி தெரியாதே கந்தனன்று துணை நாடும் கண்டு கொண்டன் புற்றிடுவேனோ கந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கி சிவை பாலா செந்திலம் கண்டி கதிமேலா தென்பரம்
வான்முகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நத்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேயே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேயே. எல்லாம் வல்ல சந்நிதி வேட்பெருமானுடைய பாதார விந்தங்களை முதலமைத்தி ஆச்சிரமத்தை வழிப்படுத்துகின்ற பெரும் மதிப்புக்குரிய கலாநிதி மோகனதாஸ் சுவாமியுடைய பாதங்களை பணிந்து இங்கே வருகின்றிருக்கின்ற முருகனுடைய அடியார்களுடைய பாதங்களையும் பணிந்து வணங்கி இன்றைய நிகழ்வை ஆரம்பிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். சந்நிதி வேட்பெருமான் இந்த பதியிலே அமர்ந்து ஒரு ஆலயமானது சமுதாயத்துக்கு என்ன வகையிலே பணியாற்ற வேண்டுமோ அந்த பணிகளை சந்நிதி வேட்பெருமான் இந்த பதியிலே அமர்ந்து நிகழ்த்தி கொண்டிருக்கிற அற்புதமான நிகழ்வை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். முன்னைய காலங்களிலே ஆலயங்களை மையமாக கொண்டே நாட்டினுடைய நிர்வாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. நாட்டை ஆட்சி செய்கின்றவர்கள் ஆலயங்களை மையமாக கொண்டே தம்முடைய பணிகளை மேற்கொண்டார்கள். இறைவனை வழிபட்டு காரியங்களை ஆரம்பித்தார்கள். தங்களுடைய நிதி நீதி நிர்வாக நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் இந்த ஆலயங்கள் மூலமாகவே நடாத்தியதன் மூலம் மக்களுக்கு நல்வழி காட்டினார்கள். எனவே அந்த இறைவனுடைய சந்நிதியிலே நடைபெறுகின்ற நிகழ்வுகள் மக்களுக்கு நல்ல போதனைகளையும் நல்ல வாழ்க்கை முறைகளையும் கொடுத்தது. இந்த வகையிலே ஆலயங்கள் சமுதாயத்தை வழிப்படுத்துகின்ற நல்ல நிலையங்களாக அமைந்திருந்தது. இன்று மனித வாழ்க்கையிலே இன்றைய சமுதாய வாழ்க்கையிலே இறை வழிபாடு என்பது மெல்ல மெல்ல அருகே கொண்டு செல்கின்றது. இருந்தாலும் அன்று அவ்வாறு அருகே சென்ற பொழுது ஆலயங்கள் தோறும் சென்று இந்த ஆலயத்திலே இருக்கின்ற இறைவனுடைய பெருமைகளை எடுத்து கூறி இப்படிப்பட்ட சிறப்புடைய இறைவனுடைய ஆலயத்துக்கு நீங்கள் வருகை தர வேண்டும், ஆலய தொண்டிலே ஈடுபட வேண்டும் என்று மக்களுக்கு கூறியது மாத்திரமில்லாமல் தாமும் அந்த சமய வாழ்விலே சமுதாய வாழ்க்கையிலே ஆலயங்கள் தோறும் சென்று இந்த ஆலயத்திலே காண இருக்கின்ற இறைவன் எத்தகைய சிறப்புடையவன் என்பதை மக்களுக்கு உணர்த்தியது மாத்திரமில்லாமல் தன்னுடைய வாழ்க்கையிலே சரியத் தொண்டை செய்து அந்த தாச மார்க்கத்திலே வாழ்ந்து நிலைபெறுமார் என்னுதியேல் நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா சயசய போற்றி என்னுகின்ற அந்த வழிபாட்டை வாழ்க்கையிலே நீ மேற்கொள்வதன் மூலமாகத்தான் வாழ்க்கையிலே உய்தி அடைய முடியும் என்று கூறிய நாவுக்கரசர் தன் உடல் உறுப்புல ஒன்றை கூப்பிட்டு தலையே நீ வணங்காய், கண்கால் காண்மீன்களோ செவிகால் கேண்மீன்களோ வாயே நீ வாழ்த்து கண்டாய் என்று தன்னுடைய உடல் உறுப்புல ஒன்றுக்கும் இறைவன்பால் வழிப்படுத்தி தன்னுடைய உடலையும் உள்ளத்தையும் இறைவன்பால் வழிப்படுத்தி அந்த தாச மார்க்கத்திலே வாழ்ந்து முத்தியடைந்த திருநாவுக்கரசு நாயனாருடைய குருவச நாள் இன்றைய நாள். சித்திர சதயமாகிய இன்றைய நாள் அந்த திருநாவுக்கரசு நாயனுடைய குருவச நாளாக அமைந்திருக்கின்றது. திருநாவுக்கரசு நாயனார் இந்த மண்ணிலே 81 ஆண்டுகள் வாழ்ந்தவர். அவர் இந்த மண்ணிலே பிறந்து வேறு மதத்துக்கு சென்று அந்த மதத்தை விடுத்து திரும்பவும் இந்த மதத்துக்கு வந்து சிவ மதத்திலே வாழ்ந்து ஆலயங்கள் தோறும் சென்று மக்களை எல்லாம் இறைவழிப்படுத்தி மக்களை எல்லாம் சரிய வழியை வழிபடுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி இறைவனுடைய கருணையினாலே நீங்கள் வாழ முடியும் என்று வாழ்ந்து காட்டிய நாவுக்கரச பெருமானுடைய குருவதத்தினம் இன்றைய நாள். எனவே அந்த நல்ல நாளிலே அந்த நாவுக்கரசருடைய நினைவுகளை சிந்தித்து நாவுக்கரசர் காட்டிய சிந்தனைகளை நாம் வாழ்க்கையிலே வழிப்படுத்தி நாங்களும் சரியத் தொண்டு செய்து
இறை வழிபாடு செய்து இறைவனுக்கு தொண்டு செய்து இறை அடியாளுக்கு தொண்டு செய்து வாழ்வோமாயிருந்தால் நாம் வாழ்க்கையில் உய்தி அடையலாம் உயர்வடையலாம் என்று காட்டிய நாவுக்கரச பெருமானுடைய குருவச தினம் இன்றைய நாள். இன்றைய அந்த குருவச தினம் நடந்திருக்கின்ற நல்ல நாளிலே இன்றைய தினம் உரையாற்ற இருக்கின்றவர் பொது சுகாதார சேவையினுடைய உத்தியோகஸ்தர் திரு கோபிநாத் அவர்கள். அவர்கள் சிறந்த சமய ஈடுபாடுடையவர். சமய ஈடுபாடு மாத்திரமில்லாமல் சமுதாய பணியிலும் தன்னுடைய வாழ்க்கையை ஈடுபடுத்தி கொண்டவர். மக்களுடைய வாழ்க்கையிலே மக்கள் உடல் ஆரோக்கியமாக இருத்தல் வேண்டும் என்பதை அதற்கான பணிகளை செய்வதை தன்னுடைய பணியாக மேற்கொள்கின்றவர். பொது சுகாதார உத்தியோகத்தர் என்பவர்கள் மக்களுடைய சுகாதார நலன்களை மேம்படுத்தி மக்கள் நலமாக வாழ்வதற்கு வழிகாட்டுகின்றவர். எனவே சுகாதார நலன்கள் மூலமாக உடலை மேம்படுத்துவது மாத்திரமில்லாமல் உடலையும் உள்ளத்தையும் மேம்படுத்தி வாழுகின்ற வாழ்க்கை முறையை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே இன்றைய நாளிலே சமயமும் சமுதாயம் என்ற தலைப்பில் உரையாற்ற இருக்கின்றார். எனவே சமுதாய பணியை தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர். இந்த சமுதாய வாழ்க்கையில் ஈடுபடுகின்ற பொழுது சமய வாழ்க்கையும் வாழுகின்ற பொழுது தவ நெறியிலே வாழ்கின்ற பொழுது ஒழுக்க நெறியிலே வாழ்கின்ற பொழுது உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கும் என்ற செய்தியை இன்றைக்கு சொல்ல இருக்கின்றார். எனவே அவர் இளம் ஒரு பேச்சாளர் அமைந்திருக்கின்றார்கள். அவருடைய உரை நிகழ்வுகள் மிக ஆரோக்கியமாக அமைந்திருக்கும். இன்றைய சமுதாயத்திலே இந்த இளைஞருடைய சிந்தனைகள் மிக காத்திரமாக அமைந்திருக்கிறது. அந்த வகையிலே இளைஞராக அமைந்திருக்கின்ற அவர் சமயமும் சமுதாயம் என்ற நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார். அவரை சந்நிதியான ஆச்சரியம சேவைக்கலை பண்பாட்டு பிரிவின் சார்பில் வருக வருகவென வரவேற்று அவர்தம் பணியை ஆரம்பிக்குமாறு அன்புடன் வேண்டுகின்றேன். இங்கு அழைப்பித்து ஒரு சிற்றுரை ஆற்றுமாறு வேண்டியிருக்கக்கூடிய இந்த செல்வச்சந்நிதியான் ஆச்சிரமத்தினுடைய சைவக்கலை பண்பாட்டு பேரவையினை மிகவும் சிறப்புற நடாத்தி வருகின்ற கலாநிதி மோகனதாஸ் சுவாமி அவர்களுக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களையும் பணிந்து கொண்டு என்னுடைய இந்த சிற்றுரையினை கேட்பதற்காக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய எல்லாம் வல்ல தொண்டைமானாறு செல்வச்சந்நிதியான சமயமும் சமுதாயமும் என்கின்ற தலைப்பிலே ஒரு சிற்றுரை ஆற்றலாம் என்று எண்ணியிருக்கின்றேன். அவ்வாறு நாங்கள் சமயமும் சமுதாயமும் என்கின்ற நோக்கத்தை நாங்கள் ஏன் இங்கு இணைக்கிறோம் என்றால், சமயம் வேறு சமுதாயம் என்று சொல்லப்படுகின்ற சமூகம் வேறு அல்ல. இரண்டும் ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்ததாக இருக்கின்றது. சமயம் இல்லையேல் இன்றைக்கு சமூகம் என்கின்ற ஒன்று தோற்றம் பெற்றிருக்க முடியாது. சமயம்தான் இந்த சமூக கட்டமைப்பினுடைய ஒரு சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு சுழற்சி முறைக்கு கொண்டு செல்கிறது என்று சொன்னால் அதற்கு இந்த சமயம் தன்னுடைய வகிபங்காக இருக்கிறது. நாங்கள் சமயம் என்றால் என்ன பொருள்படும் என்று நோக்கின்ற பொழுது வாழும் நெறி அல்லது வாழ்க்கை முறையை சமயம் என்று குறிப்பிடுவோம். நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்கின்ற நெறிமுறைகளை உள்ளடக்கியதுதான் இந்த சமயம். அவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த சமூகம் என்கின்றது என பொருள்படுவது என்றால், தன் இனத்துடன் மனிதன் கொள்கின்ற பொருளாதார அரசியல் தொடர்புகளுடன் கூடிய இயங்கி வரும் ஒரு அமைப்பு. அவற்றிற்கு மிக முக்கியமாக இந்த சமயம் என்பது அடித்தூணாக இருக்கிறது. காரணம், இந்த அமைப்பாக மனிதன் சமூகமாக இயங்க வேண்டுமென்றால் இந்த சமயத்தின் பால் நின்றாலே தவிர வேறேது சொல்ல முடியும். எனவேதான் இந்த உலகில் பல்வேறுபட்ட மதங்கள் காலத்துக்கு காலம் தோன்றினாலும் கல் தோன்றா மண் தோன்றா காலத்தில் முன்தோன்றி பிறந்த மூத்த குடி தமிழ்குடி என்று சொல்வார்கள். அவ்வாறு தமிழ்குடியிலே பிறந்த நாங்கள் இன்றைக்கு இந்து மதத்தை பின்பற்றி இருக்கிறோம் என்று சொன்னால், இந்து மதம் காட்டுகின்ற வாழ்க்கை நெறிதான் எங்களுடைய சமூக கட்டமைப்பு இன்றைக்கு பல நாடுகளில் கொடிவிட்டு படர்கிறது என்று சொன்னால் அதற்கு நாம் அத்தனை பேரும் இந்து சமயத்தவர்களாக இருக்கிறோம். இந்த இந்து மதம் என்றால் பலருடைய கருத்துப்படி நதிக்கரை நாகரிகங்கள் ஆரம்பத்திலே தோற்றம் பெற்றன. எங்களுடைய வரலாறுகள் பற்றி நாங்கள் ஆய்வுகளை மேற்கொள்கின்ற பொழுது நதிக்கரைகளை அண்டியதாக நாகரிகங்கள் தோற்றம் பெற்றன. அவ்வாறு நதிக்கரைகளை அண்டி தோற்றம் பெற்ற நாகரிகத்திலே இந்த சிந்து நதியை அண்டியதாக தோற்றம் பெற்றதுதான் இந்த சிந்து சமவெளி நாகரிகம் என்று சொல்வார்கள். அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தின் தோற்றத்துடன் தொடர்புடைய ஒரு மதமாக இந்து மதம் இன்றைக்கு காணப்படுகிறது.
அது பல ஆய்வுகளிலும் தொல்பொருள் சான்றுகளும் இன்றளவும் சான்று பகர்ந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் எத்தனையோ சான்றுகள் எங்களால் கண்டறியப்பட முடியாத இடத்திருக்கின்ற பொழுதிலும் நாங்கள் இன்றளவும் எல்லா மதங்களுக்கும் தாய் மதமாக இந்த இந்து மதம் இருக்கின்றதாக இன்றைக்கும் உலகளாவிய ரீதியிலே அறிஞர்களால் கூறப்பட்டு கொண்டிருக்கிறது. அவ்வாறு இந்து சமவெளியிலே இந்து மதம் ஆரம்பித்ததாக கூறுகின்றோம். இந்த இந்து சமயத்தை நாங்கள் இந்து மதம் என்ற பொருள் சிந்து சமவெளியில் ஆரம்பித்ததாக கூறினாலும் இந்த ஹிந்து என்ற சொல்லினுடைய பொருளை நாங்கள் உற்று நோக்கின்ற பொழுது ஹிம் என்றால் அகிம்சை என்று பொருள்படும், தூ என்றால் துக்கிப்பவன் என்று பொருள்படும். ஆகவே ஏதாவது ஒரு உயிரிடத்து அதற்கு துன்பம் நேருகின்றதை கண்டு தன்னுடைய துன்பமாக அதை கருதி அதை நீக்க பயன்படுபவன் அல்லது அதை நீக்குவதற்காக பாகுபடுவனே இந்துக்கள் என்று சொல்வார்கள். ஆகவே எங்களுடைய இந்து என்ற சொல்லிலே நாங்கள் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அறப்பண்பினை தெரிவிக்கிறது என்றால் அது மெய்யாகாது. ஆகவே இந்துக்கள் என்று சொல்வதில் நாங்கள் அர்த்தம் கொள்ள வேண்டும், நாங்கள் பிறர் துன்பத்தை எம் துயராக எண்ணி தீர்க்க வேண்டும். இந்த முத்திப்பேறு, இந்த வாழ்வினுடைய முத்திப்பேரை நாங்கள் அடையலாம். ஆகவே இந்து என்பது சாதாரணமாக சிந்து சமவெளியில் ஆரம்பித்த ஒரு பெயர் அல்ல, மற்றொருடைய துயரையும் தன் துயராக எண்ணி நாங்கள் தீர்க்கின்ற பொழுதுதான் அது இந்துக்கள் என்ற ஒரு நாமம் பெறும். எனவேதான் இந்த இந்து மதத்திலே ஒவ்வொரு சமயங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அவ்வாறு பிரிக்கப்பட்ட சமயத்திலே முதலாவதாக சைவ சமயம், வைஷ்ணவ சமயம், காணாபத்தியம், கௌமாரம், சாந்தம், சௌரம் என்று 6 வகையாக பிரிப்பார்கள். அதிலே சைவ சமயம் நாம் அனைவரும் பின்பற்றுகின்ற சமயமாக இருக்கின்றது. இந்த சைவ சமயத்தினுடைய முழுமுதற் கடவுளாக நாங்கள் சிவபெருமானை கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய சைவ சமயம் சிவபெருமானை முழுமுதற் கடவுளாக கொண்டு தோற்றம் பெற்றது. இன்றைக்கு 5000 ஆண்டுகளுக்கு மேலாக வரலாற்று ஆதாரங்கள் கூறுகின்ற இந்த சைவ சமயத்தினுடைய பின்னணியை நாம் பல தோற்ற வாயிலாக கண்டிருக்கிறோம். ஆகவே நாங்கள் சைவ சமயம் பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக வைஷ்ணவ சமயம், அது விஷ்ணுவை முழுமுதல் கடவுளாக கொண்டது. அது 2 வகையாக பிரிக்கலாம் நாங்கள் வைஷ்ணவ சமயத்தை. ஒன்று வடகலை என்பார்கள், இன்னொன்று தென்கலை என்பார்கள். இந்த வடகலை என்பது இந்தியாவை பொறுத்தமட்டிலே வட இந்தியர்களால், ஹிந்தி மொழி பேசுகிறவர்களால் கடைப்பிடிக்கக்கூடிய வடகலையாக இருந்தாலும் இந்த ஆழ்வார்கள் என்று சொல்லப்படுகின்ற தென் தமிழகத்தை சார்ந்தவர்களால் பின்பற்றப்படியது தென்கலை. அவ்வாறு தென்கலையிலே வாழ்ந்த 12 ஆழ்வார்களால் பாடப்பெற்ற 4000 திவ்ய பிரபந்தம் எல்லாம் இருக்கின்றன. இந்த வைஷ்ணவ மத சமயத்தினுடைய வழிபாட்டு முறைகள் எங்கள் சமூக கட்டமைப்புள் இருந்ததற்கு. மூன்றாவதாக இந்த காணாபத்தியம் என்று சொல்லுகின்ற கணபதியை முழுமுதல் கடவுளாக கொள்கின்ற சமயம். இந்த காணாபத்தியம் என்பது இன்றைக்கு இந்தியாவிலே மகாராஷ்டிரா மாநிலத்திலே மிகவும் சிறப்பாக வழிபட கொண்டிருக்கிறது. ஆனால் எங்களுக்குள்ளும் இந்த கணபதி வழிபாடு, முக்கியமாக இந்த வேளமுகத்து விநாயகன் என்று சொல்வோம், இந்த விநாயகர் வழிபாடு எல்லா ஆலயங்களிலும் இருக்கின்றது. சைவ ஆலயங்களிலே விநாயகர் பூசையுடனே தான் எல்லா கிரியைகளும் பூசைகளும் ஆரம்பிக்கப்படும். அது விநாயகர் வழிபாட்டினுடைய சிறப்பம்சம். ஆகவால் இந்த காணாபத்தியத்தை பார்த்தோம். அடுத்ததாக கௌமாரம் என்று சொல்லப்படுகின்ற இந்த முருகவேள் பெருமானுடைய முழுமுதற் கடவுளாக கொண்டு வழிபடுகின்ற இந்த கௌமார சமயம் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இந்த கௌமார சமயத்தை நாங்கள் இலங்கை, இந்தியா என்கின்ற 2 தேசங்களில் காண முடியாது. அதை தாண்டியதாக இன்றைக்கு சிங்கப்பூர், மலேசியா, கனடா, சிட்னி என்று சொல்லப்படக்கூடிய எத்தனையோ இடங்களில் நம்முடைய முருகவேட்பெருமானுக்கு ஆலயம் அமைத்து அங்கே நித்திய கிரியைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற ஒரு வரலாற்று ஆதாரத்தை நாங்கள் இந்த நவீன காலத்திலேயும் காணுகின்றோம் என்றால், இந்த கௌமார சமயத்தினுடைய செல்வாக்கு தென்கிழக்காசியா எங்கும் பரவி இருக்கிறது.
அந்த தென்கிழக்காசியாவெங்கும் பரவுவதற்கு நாங்கள் குமரிக்கண்ட வரலாறு தொடக்கம் ராஜராஜ சோழனுடைய படையெடுப்புகள் வரை இந்த கடாரம் கொண்டார் என்று சொல்கின்ற ராஜேந்திர சோழ மன்னனுடைய படையெடுப்புகள் எல்லாம் எங்களுடைய முருகவேட்பெருமானுடைய வழிபாட்டு தலங்களை நாடு கடந்து அமைப்பதற்கு அருள்பாலித்திருக்கிறார்கள். அவ்வாறாக சாகித்யம் என்கின்ற 5வது சமயத்தை நாங்கள் பார்ப்போமானால், இந்த சாகித்ய சமயம் என்பது சக்தியை முழுமுதற் கடவுளாக கொண்டது. எங்களுடைய சைவ சமய வழிபாட்டிலும் பராசக்தியினுடைய வழிபாடு இருக்கின்றது. ஆனால் சாகித்ய சமயம், அதுவும் வட இந்தியர்களால் மிகவும் துர்க்கையம்மன் வழிபாடு மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அவர்களுக்கு முழுமுதற் கடவுளாக அவர்கள் துர்க்கையம்மனை ஏற்றுக்கொண்டு வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய வழிபாட்டிலும் சைவ சமயத்திலும் அந்த சாகித்ய சமயத்தினுடைய செல்வாக்கு பெற்றிருக்கிறது. இறுதியாக நாங்கள் சௌர சமயத்தை பார்ப்போமானால், சூரிய பகவானை முழுமுதற் கடவுளாக கொண்டது சௌர சமயம். இந்த சூரிய பகவானை முழுமுதற் கடவுளாக கொண்டு அவர்களுக்கு ஆலயம் அமைத்து அதை வழிபடுவதை வட இந்தியர்கள் கொண்டிருந்தாலும், எங்களுடைய ஆலயங்களிலே நவக்கிரகங்களில் முதல் கிரகமாக நாங்கள் சூரிய பகவானை வைத்து வழிபடுகின்ற மரபு எங்களுடைய ஆலய மரபாக இருக்கிறது. அந்த ஆலயத்திலே நவக்கிரக வழிபாட்டிலே முதலாவது பூஜை சூரிய பகவானுக்கு ஆரம்பித்துத்தான் செய்வார்கள். எனவே இந்த இந்து மதத்திலே நாங்கள் பல்வேறு சமயங்கள் தோற்றம் பெற்றாலும் அந்த ஒவ்வொரு சமயங்கள் வாயிலாகவும் ஒவ்வொரு அறக்கருத்துக்களை இந்த சமூகத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகவே தான் இந்த சமயங்கள் வாயிலாக இந்த சமுதாயம் கட்டமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் அது நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு வேறு சான்று நாங்கள் சொல்ல முடியாது. இன்றைக்கு மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட மதங்களின் பின்னாலே இந்த சமயங்கள் இந்த சமூகத்தை மிகவும் சிறப்பான முறையிலே கட்டமைத்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்து சமயத்தை பொறுத்தமட்டில் காலத்திற்கு காலம் பல்வேறுபட்ட நூல்கள் தோற்றம் பெற்றன. அந்த நூல்கள் தோற்றம் பெற்றதனுடைய அடிப்படை காரணமாக இந்த மனிதனுடைய சமுதாயம் சிறப்புற ஒழுக வேண்டும், அவன் அறத்தின்பால் செயற்பட வேண்டும், அவன் தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக பல நூல்கள் உருவாக்கப்பட்டன. அதில் முதன்மையானது நாங்கள் இந்த வேதங்களை குறிப்பிடுவோம். அதற்கடுத்ததாக ஆகமங்கள் இருக்கின்றன, சாஸ்திரங்கள் இருக்கின்றன, இதிகாசங்கள் இருக்கின்றன, புராணங்கள் இருக்கின்றன. இவ்வாறு பலவற்றை கூறிக்கொண்டு செல்லலாம். அதிலே முதன்மையானதாக நாங்கள் இந்த வேதங்களை குறிப்பிடுகின்றோம். வேதங்கள் என்றால் அது நாள் வகையாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. வியாசர் அதனை நாள் வகைப்படுத்துகிறார். அதிலே இருக்கு, யசுர், சாமம், அதர்வனம் என நாள் வகை வேதங்கள் குறிப்பிடுகின்றன. இந்த வேதங்களுக்கு இன்னொரு பொருளும் இருக்கின்றன. என்னென்றால் மறை என்று சொல்வார்கள். அது ஏன் மறை என்று சொல்கிறார்கள் அல்லது நான் மறை என்று சொல்வார்கள்? அதன் காரணம் என்னவென்றால், தெய்வீக தருளை, தெய்வீக கருத்துக்களை மறைத்து வைப்பதால், அதிலே பலவேறுபட்ட தெய்வீக கருத்துக்கள் அங்கு சொல்லப்படுகின்ற காரணத்தினால் அதை மறை என்று சொல்வார்கள். ஆகவே வேதம் இருக்கு, யசுர், சாமம், அதர்வனம் என 4ஆக பிரிக்கப்பட்டு அது சமூக கருத்துக்களை உள்ளடங்கியதாக, சமூகத்திற்கு நல்ல சிந்தனைகளை ஊட்ட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது. அதனை அடுத்து நாங்கள் ஆகமங்களை பார்த்தோமென்றால், ஆகமங்களிலே 28 ஆகமங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அடுத்ததாக சாஸ்திரங்கள். சாஸ்திரங்களை பொறுத்தமட்டில் 14 சாஸ்திரங்கள் மிக முக்கியமாக இருக்கின்றன. அதிலே மிக முக்கியமான ஒரு சாஸ்திரமாக இந்த மெய்கண்ட தேவரினால் எழுதப்பட்ட சிவஞான போதம் என்கின்ற சாஸ்திரம் எங்களுக்கு பல்வேறுபட்ட விடயங்களை, பல்வேறுபட்ட அறக்கருத்துக்களை, சைவ சித்தாந்த கருத்துக்களை எங்களுக்காக எடுத்து இயம்புகின்றன. அடுத்ததாக புராணங்கள் என்று பார்த்தோம் என்றால் 14 புராணங்கள் என்று சொல்வோம். அதிலே எங்களுடைய அழகன் முருகனுடைய புகழ் கூறுகின்ற ஸ்கந்த புராணமும் இருக்கின்றன, கிருஷ்ண புராணம் இருக்கின்றது, பெரிய புராணம் இருக்கின்றது. இவ்வாறு 14 புராணங்களும் எங்களுடைய மனித வாழ்வை, இந்த சமூகத்தை நன்னறிப்படுத்துவதற்காக இயற்றப்பட்டவை. அதற்கடுத்ததாக நாங்கள் இதிகாசங்களை நோக்குவோம். இதிகாசங்கள் என்றவுடனே எங்களுக்கு 2 பெரும் இதிகாசங்கள் இருக்கின்றன. ஒன்று ராமாயணம், இன்னொன்று மகாபாரதம். இந்த ராமாயணம் மகாபாரதத்திலே கூறப்படுகின்ற கருத்துக்களை சொல்ல வெளிக்கிட்டால் அது எத்தனையோ பல அறக்கருத்துக்கள்,
எத்தனையோ பல மானிட வேடங்களினூடாக எத்தனையோ பல தான தர்மங்களை சொல்கிறது. அதர்மங்கள் செய்தால் அதற்குரிய பாவங்களை சொல்கிறது. மிகவும் முக்கியமாக இந்த இந்துக்களினுடைய நூலாக கருதப்படுகின்ற இந்த பகவத்கீதையினுடைய ஒரு பாகத்தை இந்த மகாபாரதம் கொண்டிருக்கின்றது. இந்த பகவத்கீதை என்கின்ற நூலை படிக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் மகாபாரத இதிகாசத்தின் மூலமாகத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். அதிலே எத்தனையோ விடயங்கள் சொல்லப்படுகின்ற கிருஷ்ண பரமாத்மாவினாலே பல்வேறுபட்ட மனிதனுடைய வாழ்வியல் கருத்துக்கள் இந்த பகவத்கீதை என்கின்ற நூலினூடாக சொல்லப்படுகின்றது என்று சொன்னால் அதற்கு இந்த மகாபாரதம் என்கின்ற ஒரு இதிகாசம் ஒன்றே போதும். இந்த மகாபாரத இதிகாசத்தை நாங்கள் நெறி தவறாது முழுவதுமாக வாசித்து கற்றுக்கொள்கின்ற பொழுது இந்த சமூகத்தை எவ்வாறு மனிதன் கட்டமைத்து கொண்டிருக்கிறான் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னதாக, அதற்கு இந்த சமயம் எவ்வாறு துணை போயிருக்கிறது என்று சொல்வதற்கு மிகப்பெரியதாக சான்றாக இந்த மகாபாரத இதிகாசம் விளங்குகின்றது. அதிலே அர்ஜுனனுடைய வீரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன, கர்ணனுடைய கொடை சொல்லப்பட்டிருக்கின்றது, தர்மருடைய தர்மங்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது, கௌரவர்களுடைய பகை உணர்ச்சி, தாழ்மை மனப்பாங்கு, அதற்கு அவர்கள் பெற்றுக்கொண்ட பலாபலன்கள் என பல்வேறுபட்ட விடயங்களை இந்த மகாபாரதம் சொல்லி இருக்கிறது. எனவே நாங்கள் இருக்கு வேதத்திலே அடுத்ததாக மிக முக்கியமாக சொல்லப்பட்ட விடயம் என்னவென்றால் மனிதனுடைய படிநிலைகள் மிகச்சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் மனிதனுடைய படிநிலைகளை 4 வகைகளாக பிரிக்கின்றோம். ஆரம்பத்தில் பிரம்மச்சரியம் என்று சொல்வோம், கிருகஸ்தம் என்று சொல்வோம், வானப்பிரஸ்தம் என்று சொல்வார்கள், இறுதியாக சந்நியாசம் என்று சொல்வார்கள். ஆகவே ஒவ்வொரு மனிதன் தனக்கு வாழ விரும்பிய வழிமுறையை பின்பற்றி இறைவனை அடைகின்ற ஒரு முத்தி பேருக்கான வழியினை இந்த வேதங்களில் முதன்மை வேதமாக கருதப்படுகின்ற இருக்கு வேதம் எமக்கு அளித்திருக்கிறது. ஆகவே நாங்கள் இருக்கு வேதத்தின் பலன்களை பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக நாங்கள் இந்த சமயங்களினுடைய தோற்றப்பாயிலின் ஊடாக இந்த சமூக கருத்துக்கள் எவ்வாறு நம்முடைய இந்த சமுதாயத்திலே ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால், எங்களுடைய ஆரம்ப காலத்தை நான் முதலிலே குறிப்பிட்டிருந்தேன். கிறிஸ்துவுக்கு முன் 3250 ஆண்டு தொடக்கம் கிறிஸ்துவுக்கு முன் 2750 வரையான ஒரு 500 வருட காலப்பகுதி எங்களுடைய சிந்து சமவெளி காலப்பகுதி என்று சொல்லுவோம். இன்றைக்கு 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு வரலாற்று காலப்பகுதி. அந்த காலப்பகுதியிலே எங்களுடைய கலாச்சாரங்கள் எங்களுடைய சமூகத்திலே எவ்வாறு நிலை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு எங்களுடைய சமயங்கள் எவ்வாறு துணை போயிருக்கிறது, அந்த சமயங்களின் ஊடாக எவ்வாறான அறநெறி கருத்துக்கள் எல்லாம் தெளிவு பெற்றிருக்கிறது என்றால் அந்த காலத்தை நாங்கள் குறிப்பிடலாம். சங்க காலத்தின் இறுதி பகுதியிலே வட இந்தியர்களுக்கும் தென்னிந்தியத்தில் வாழ்கின்ற மக்களுக்கும் இடையில் ஒருங்கிணைந்த கலாச்சாரம் பின்பற்றப்பட்டிருக்கின்றது. அதன் பின்னரான காலப்பகுதியில் இவ்வாறு சமயங்களினுடைய தோற்றப்பாடுகள் சில பிறழ்வுகளை கூடியதாக சைவ சமயத்திலிருந்து சில அறக்கருத்துக்களுடன் மாற்று கருத்துக்களை கொன்ற சில சமயங்கள் காலத்துக்கு காலம் தோற்றம் பெற்றதுதான். ஆனால் அவர்களுடைய தோற்றம் என்பது எம்முடைய சைவ சமயத்தினுடைய அறக்கருத்துக்களை தாண்டி கோலோச்சுவதற்கு வழி சமைக்கவில்லை. இருப்பினும் அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரை எங்களுடைய சைவ சமயம் இன்றைக்கு செழிப்புடன் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு எம்முடைய சமூகத்திலே இந்த சமயத்தை பின்பற்றுவோருடைய அறம்தான் மிக முக்கியமான ஒன்றாக விளங்குகின்றது. அதற்கு மிகப்பெரிய சான்றாக இந்த சைவ சமயத்தினுடைய அறநெறி காலம் என்று சொல்லுவோம். அந்த அறநெறி காலம் என்பது இந்த சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற நூல்களினூடாக காப்பியங்களூடாக எமக்கு தெளிவுபடுத்துகின்றன. இந்த சிலப்பதிகாரத்திலே நம்முடைய முருகப்பெருமானை போற்றுகின்ற ஒரு வரி ஒன்று வருகிறது. 6 முகச் செவ்வேள் அநீதிகள் கோயில் என்று. அதாவது இந்த 6 முகப் பெருமானுடைய அழகுக்கு குறைவு என்றதே இல்லை. எல்லையில்லா அழகுடையோன், எல்லையில்லா இளமையுடையோன் எம்பெருமான் அந்த முருகப்பெருமான். நிலையில்லா அழகு, ஒப்பற்ற தெய்வம் என்று சொல்வார்கள் முருகப்பெருமானை. அவ்வாறு சிலப்பதிகாரம் கூறுகிறது போல நம்முடைய கலாச்சாரங்களும் இந்த சமயத்துடன் பின்னி பிணைந்ததாகவே தான் இருக்கின்றன. அதற்கு அடுத்தபடியால் மணிமேகலை என்று சொல்லப்படுகின்ற ஒரு நூல். அதிலே மணிமேகலை தெய்வம்
அது ஒரு பௌத்த சமயத்தை சார்ந்த நூலாக இருந்தாலும் அந்த மணிமேகலை தெய்வத்தினுடைய அட்சிக பாத்திரத்தை பற்றி நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு அந்த மணிமேகலை தெய்வம் இந்த ஈழம் என்று சொல்லப்படுகின்ற இலங்கை திருநாட்டிற்கு வந்ததற்கு ஒரு சான்றாக இன்றைக்கு நாகர்களால் வழிபட்ட தலமாக இருக்கக்கூடிய நைனாதீவு நாகபூசணி அம்பாள் ஆலயத்திலே அங்கு வந்து அந்த அட்சிக பாத்திரத்தின் மூலமாக உணவளித்ததாகவும் இன்று அந்த மரபின் மூலமாக அமுதசுரபி என்கின்ற ஒரு அன்னதானத்தின் மூலமாக நித்திய அன்னப்பணியினை ஆற்றி வருகிறார்கள். அந்த மணிமேகலை தெய்வத்தினுடைய திருவுருவ சிலையானது இன்றைக்கும் அந்த அமுதசுரபி அன்னதான மண்டபத்திலே அமைந்திருக்கிறது. நீங்கள் செல்கின்ற பொழுது அதை பார்த்தருளலாம். அவ்வாறாக மணிமேகலை தெய்வங்கள் ஊடாகவும் இந்த அறநெறி காலத்தின் மூலமாக சில சமுதாய கருத்துக்கள் சமயத்தின் ஊடாக பரப்பப்பட்டிருக்கின்றன. இதை அடுத்து எங்களுடைய பொற்காலம் என்று சொல்வோம். இந்த சமயத்துக்கு ஒரு பொற்காலம் என்று சொன்னால் அது கிபி 9ஆம் நூற்றாண்டு தொடக்கம் கிபி 13ஆம் நூற்றாண்டு என்று சொல்லப்படுகின்ற எங்களுடைய சோழர் மன்னர்களுடைய ஆட்சி காலம். அது மிகச்சிறந்த ஒரு காலமாக இருக்கிறது. காரணம், நிலையான ஆட்சி அதிகாரம் அங்கு பரப்பப்படுகிறது. ஒரு சமூகம் ஒன்று நிலையான முறையிலே இயங்க வேண்டும் என்று சொன்னால் அங்கு நிலையான ஆட்சி அதிகாரம் பல நூற்றாண்டுகளாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற பொழுதுதான் பல்வேறுபட்ட நூல்கள் தோற்றம் பெறும், பல்வேறுபட்ட புலவர் பண்டிதர்கள் தோற்றம் பெறுவார்கள். அதன் மூலமாக அறநெறி கருத்துக்கள் இந்த தொல்காப்பியங்கள் எல்லாம் இயற்றப்படும். அவ்வாறாக இந்த சோழருடைய ஆட்சி காலத்திலே சைவ சமயத்திற்கு ஒரு எழுச்சி என்றே சொல்லலாம். ஆரம்ப காலத்தில் சோழர்களுக்கு முற்பட்ட காலத்திலே பல்லவர்களுடைய ஆட்சி காலம் இருந்தது. அவர்களில் சமஸ்கிருதமே பல்லவர்களினால் சற்று போற்றப்பட்ட ஒரு மொழியாக இருந்தது. சமஸ்கிருதம் படித்தவர்களுக்கு பல்லவ அரச சபையிலே உயர்ந்த இடங்கள் வழங்கப்பட்டன. ஆனால் பிற்காலத்திலே சமஸ்கிருத மொழியை தாண்டி எங்களுடைய தமிழ் மொழிக்கு ஒரு வரலாறு படைத்த ஒரு பொற்காலம் இந்த ராஜராஜ சோழனாகளுடைய ஆட்சி காலம். அது 4 நூற்றாண்டுகளாக கடந்தாலும் அதில் போற்றப்படத்தக்க பல்வேறுபட்ட விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதிலே மிக முக்கியமாக இந்த திருத்தக்க தேவரினால் எழுதப்பட்ட சீவக சிந்தாமணி நிறைந்த ஒரு சான்றாக அமைகின்றது. அதிலே மெய்கண்ட சாஸ்திரங்கள் 14 எழுதப்பட்டதும் இந்த சோழர் ஆட்சி காலத்திலே தான். அதிலே மிக முக்கியமாக இந்த சந்தான பரம்பரை என்று சொல்லப்படுகின்ற ஒரு பரம்பரையினர் தோற்றம் பெற்று அதன் மூலமாக பல்வேறுபட்ட சிவாச்சாரியார்கள் உருவாக்கப்பட்டார்கள். அதிலே மிகவும் முக்கியமாக அகச்சந்தான குரவர்கள், புறச்சந்தான குரவர்கள் என்று இருவகையாக பிரிப்பார்கள். அதிலே அகச்சந்தான பரம்பரையிலே வந்தவர்கள் அருணந்தி சிவாச்சாரியார் இருக்கிறார், உமாபதி சிவாச்சாரியார் இருக்கிறார், மனவாசகம் கடந்த தேவர் இருக்கிறார் என பலரை குறிப்பிடலாம். இவ்வாறாக சோழ பேரரசருடைய காட்சிகளே சமயத்தின் மூலமாக பல சமூக கருத்துக்கள், சமூகத்திலே பல மாற்றங்கள், எங்களுடைய கலாச்சாரத்தினுடைய அதிகுச்ச வளர்ச்சி அன்று மேம்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அங்கு சமூகத்திலே எங்களுடைய சமயத்தினுடைய தாக்கம் மிக முக்கியமாக இருக்கிறது. ஆகவே சமயத்தின் மூலமாக சமூகமானது காலத்திற்கு காலம் எங்களுடைய ஆட்சிகள் மாறினாலும் எங்களுடைய வரலாறுகள் மாறினாலும் ஆனாலும் சமயம் என்பது இந்த சமூகத்தை சிறப்பான முறையிலே கட்டியமைத்த வண்ணம்தான் இருக்கிறது. அதை தாண்டி சோழருடைய ஆட்சி காலம் சற்று நலிவுற்று செல்கின்ற காலத்திலே இந்தியாவினுடைய கைபர் போலன் கணவாய் வாயிலாக முகமதியர்களுடைய ஆக்கிரமிப்பு வட இந்தியா முழுவதும் தொடர்கிறது. பல ஆலயங்கள் சூறையாடப்படுகின்றன, செல்வச் செழிப்புகள் அளிக்கப்படுகின்றன, மத மாற்றங்கள் நிகழ்கின்றன. அவ்வாறு நடைபெறுகின்ற காலத்திலே கிபி 14-15ஆம் நூற்றாண்டுகளில் தென்னிந்தியாவிலே இந்த சைவத்தையும் தமிழையும் வளர்க்க வேண்டும், இந்த சைவத்தின்பால் இந்த இந்து மதத்தினுடைய சிதைவுகளை தடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு எழுச்சியுற்ற ஒரு பேரரசு தான் நாங்கள் சொல்லுகின்றோம் பிற்காலத்திலே தோற்றம் பெற்ற விஜயநகர பேரரசு என்று சொல்வோம். இன்றைக்கு வரலாறுகள் நமக்கு ஓரளவிற்கேனும் கிடைக்கப்பெறுவதற்கு மிக காரணமாக அமைந்தது இந்த விஜயநகர பேரரசு. அது விஜயநாயக்கர் பேரரசு என்றும் சொல்லப்படும். இந்த விஜயநகர பேரரசு கிபி 14ஆம் நூற்றாண்டு தொடக்கம் 16ஆம் நூற்றாண்டு வரை மிகவும் சிறப்பான முறையிலே அதிகுச்ச வளர்ச்சி பெற்ற ஒரு இலக்கிய பண்பாட்டு மிக்க
ஒரு நல்லதொரு கலாச்சாரத்தை இன்றைக்கும் எங்களுக்கு கற்பித்திருக்கிறது என்று சொன்னால், இந்த பேரரசு தோற்றம் பெறாத விடத்து எங்களுடைய இந்து சமயம் மிகவும் நலிவுற்ற நிலைக்கு சென்றிருக்கும் என்று நான் கூற விரும்புகிறேன். காரணம், மாலிக் கபூர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு முகமதியர்களாலே ஆரம்பத்திலே வட இந்தியா முழுவதும் கைப்பற்றப்படுகிறது. வட இந்தியாவிலே முகமதியர்களுடைய ஆட்சி காலம் கோலோச்சி இருக்கிறது. அங்கு உள்ள ஆலயங்கள், மடஸ்தாலயங்கள், செல்வங்கள் அத்தனையும் சூறையாடப்பட்டு செல்கின்றன. ஆனாலும் தென் தமிழகம் என்பது கைப்பற்றப்படாத ஒரு இடத்து மாலிக் கபூர் என்கின்ற ஒரு முகமதிய அரசனாலே தென் தமிழகத்து கோயில்களையும் ஆக்கிரமிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகிறது. அவ்வாறு சூழ்நிலை உருவாகி சூறையாடி செல்கின்ற பொழுது 2 அரசர்கள், கரிகரன், புக்கன் என்று சொல்லப்படுகின்ற 2 விஜயநகர பேரரசை கட்டியெழுப்பிய அரசர்களாலே அந்த விஜயநகர பேரரசு ஆரம்பிக்கப்படுகிறது. அதன் மூலமாக பல இந்து கோயில்கள் புத்துயிர்ச்சி பெறுகின்ற ஒரு நிகழ்வு இந்த தென் தமிழகத்திலே இடம்பெறுகிறது. அவர்கள் பின்னராக வந்த கிருஷ்ணதேவராயர், மதுரநாயக்கர், தஞ்சை நாயக்கர் போன்றோர் மடாலயங்களை உருவாக்குகின்ற, மடாதீனங்களை உருவாக்குகின்ற ஒரு நிகழ்வு எங்களுடைய இந்து சமய வளர்ச்சியினுடைய புத்துயிர்ச்சியாக அங்கு இடம்பெறுகிறது. அன்று தோற்றம் பெற்றதன் வாயிலாகத்தான் இன்றைக்கும் எங்களுடைய சமூகமும் இந்த சமயமும் பின்னி பிணைவதற்கு மிகப்பெரியதொரு சான்றாதாரம் அங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு கிருஷ்ணதேவராயர் முதலிய நாயக்க வம்ச அரசர்களாலும் அந்த விஜயநகர பேரரசு எவ்வாறு சிறப்புற்றதோ, அதன் பின்னர் குறிப்பாக சொல்லப்போனால் கிபி 16ஆம் நூற்றாண்டளவிலே தோற்றம் பெற்ற இந்த ஆதீனங்களினுடைய செல்வாக்கு இன்றைக்கும் இந்த சமயத்தையும் இந்த சமூகத்தையும் பின்னி பிணைப்பதற்கு ஒரு மிகப்பெரியதொரு ஆதாரமாக, ஒரு சான்றாக இன்றைக்கு திகழ்கிறது என்று சொன்னால், அதற்கு அன்று விஜயநகர பேரரசரை ஆட்சி செய்த அந்த மன்னர்களினாலே உருவாக்கப்பட்ட அந்த ஆதீனங்களினுடைய செல்வாக்குத்தான் இன்றளவும் எல்லா இடங்களிலும், சைவம் தலைத்தோங்குகின்ற எல்லா இடங்களிலும் எம்முடைய இந்து சமயத்தையும் இந்த மக்களினுடைய சமூக கட்டமைப்பையும் சிறப்பாக கொண்டு செல்கிறது. அவ்வாறு அவர்களினாலே தோற்றம் பெற்ற ஆதீனத்தை எடுத்து நோக்குகின்ற பொழுது இன்றைக்கும் தலை சிறந்த ஆதீனமாக இன்றைக்கும் திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திருவாவடுதுறை ஆதீனம் அந்த விஜயநகர பேரரசர்களாலே உருவாக்கப்பட்டதென்பதற்கு மிகச்சிறந்த சான்றாக இருக்கிறது. திருவாவடு ஆதீனத்தை தாண்டியதாக தருமபுரி ஆதீனமும் திருப்பனந்தாள் ஆதீனமும் உருவாக்கப்பட்டமையும் மிகவும் சிறப்பான விடயமாக இருக்கின்றது. அவ்வாறு விஜயநகரர்களுடைய காலத்திலே உருவாக்கப்பட்ட இந்த திருவாவடுதுறை ஆதீனத்திலே மிக முக்கியமான சிறப்பு என்னவென்று சொன்னால், தேவார பாடல் பெற்ற ஒரு தலமாக இந்த திருவாவடுதுறை திருத்தலம் விளங்குகிறது. குறிப்பாக எங்களுடைய திருமந்திரம் அருளிச் செய்த திருமூலர் கூட அந்த திருவாவடுதுறை ஆதீனம் என்று சொல்வோம். இந்த ஸ்ரீ நமச்சிவாய தேசிகருடைய காலத்திலே உருவாக்கப்பட்ட ஒரு சஞ்சிகை மெய்கண்டான் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சைவ சித்தாந்த கருத்துக்களை இந்த சமூகத்திற்கு தெரிவிக்க வேண்டும், இந்த சமயத்தின் பால் உள்ள சமூகத்தின் அக்கறையை இந்த சமூகத்தில் உள்ள மாநிலர் யாவரும் அறிய வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சஞ்சிகை இந்த மெய்கண்டான் என்கின்ற சஞ்சிகை. அந்த சஞ்சிகை மாத்திரம் மட்டுமில்லாமல் ஆகம பள்ளிகள் அமைப்பித்தல், தட்டச்சு தொழில்நுட்பத்தின் மூலமாக பல்வேறுபட்ட சஞ்சிகைகளை வெளியிடுதல், பன்னிசை நிகழ்வுகளை நடாத்துதல், நூல் வெளியீடுகள்